வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். உங்களுக்குலாம் தெரியும், ஐசிஐ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரிலாக்ஸேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது யார் யாரெல்லாம் ஆல்ரெடி ஒரு குரூப் முடிச்சிருக்கீங்களோ சிஏ இன்டரில், நீங்கள் வந்து செகண்ட் குரூப் முடிச்சாதான் ஆர்டிகல்ஷிப் போகணுன்னு இருக்குல்ல இந்த நியூ சிலபஸ் ஆர்டிகல்ஷிப்பில். ஸோ நீங்கள் வந்து ஓல்டு சிலபஸில் குரூப் 1 முடிச்சிருப்பீங்க. ஸோ அதனால நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சில பேர் சொல்கிறாங்க, சார் நான் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணணும்னா அது என்ன சாதக பாதகம், எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் ஆக்சுவலி எனக்கு அந்த பெருசாக உடன்பாடு இல்லை. பட் நிறைய பேர் கேட்கறதுனால நான் அதை சொல்கிறேன். இப்போ ஹவு டு மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் தட் ரிலாக்ஸேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி குரூப் 1 முடிச்சிட்டீங்க, குரூப் 2 எழுதணும் அப்படின்னா நீங்கள் நவம்பர் அட்டம்ப்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ட் குரூப் 1 நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கே ஒரு 2 அட்டம் 3 அட்டம் 4 அட்டம் கூட எடுத்தீங்க. ஆல்ரெடி ரொம்ப நாளாவே நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், நான் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் May 23 எக்ஸாமில் தான் குரூப் 1 பாஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் குரூப் 2 படிப்பீங்க. குரூப் 2ல இப்போ 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இந்த அட்டம்ப்டை ஸ்கிப் பண்ணி May 24 அட்டம்ப்டுக்கு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேப்பர் தான் இருக்கும். அதாவது அந்த எஃப்எம்எஸ்எம்னு ஒரு பேப்பர், ஆடிட்டிங்ன்ற பேப்பர், 2 பேப்பர் தான் இருக்கும். அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணிடுவாங்க, காஸ்டிங்கும் தூக்கியாச்சு செகண்ட் குரூப்பில். ஸோ அப்போ 2 பேப்பர் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த நவம்பரில் லீவ் கேட்காதீங்க. பிகாஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணும்போது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதம் தான் ஆக்சுவலி பீக் சீசன். இந்த 3 மாதத்தில் நீங்கள் லீவ் கேட்டு போயிட்டீங்கன்னா பெருசாக எதுவும் கற்றுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி அடுத்த மே மாதத்துக்கு நீங்கள் லீவ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க 1.5 மாதம் ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஆஃப் சீசன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் போகிற ஆஃபீஸில் பேங்க் ஆடிட் இருந்துச்சுன்னா ஏப்ரலில் 1 வாரத்துக்கு வேலை இருக்கும், இல்லைனா 10 நாளைக்கு வேலை இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு மார்ச் மாதமே கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் ஒர்க் பண்ணிட்டு திருப்பி ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு வேலை லீவ் போகலாம். இது வந்து உங்களுக்கும் அந்த பிரின்சிபலுக்கும் நீங்கள் பேசிக்கிற டேர்ம்ஸை பொறுத்து இருக்குது. அண்ட் பிரின்சிபல்ஸ்க்கும் சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் இப்போல்லாம் ஆர்டிகல்ஷிப் 3 வருஷம், சரி 2 வருஷம் தான், நீங்கள் சேர போகிறது 3 வருஷம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீல் போடும்போது அவங்களும் ஓகே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ எக்ஸ்ட்ரா ஆர்டிகல்ஷிப் பண்ண போகிறாங்க. இப்போ லீவ் வந்து உங்களுக்கு 150 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப் பீரியட்ல 150 நாள் லீவ்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் எஃபெக்டிவாக அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஒரு 6 மாதம் எக்ஸ்ட்ராவாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கும் அது வின் வின் சுச்சுவேஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்களும் இப்போ ஆர்டிகல்ஷிப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ குரூப் 2 எப்போ நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த நவம்பரில் நீங்கள் குரூப் 2 இன்னும் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணல, 4 சப்ஜெக்ட் எடுக்கணும், அந்த அளவுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. ரெண்டாவது, இந்த நவம்பர் நீங்கள் எக்ஸாம் எடுக்கும்போது இஏஎஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது. அது எக்ஸாக்ட்லி ரொம்ப டிஃபிகல்ட் பாஸ் பண்ணுறது சொல்லப்போனால். ஸோ உங்களுக்கு நியூ சிலபஸில் மாறினா கன்வீனியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதே மாதிரி இந்த நவம்பருக்கு நான் ஒன்றும் பெருசாக ரெடி ஆகல, நானே ஒரு 50-50 தான் இருக்கேன் அப்படின்னா ஆர்டிகல்ஷிப் போயிட்டு மே எக்ஸாம் நியூ சிலபஸில் மாதிரி மே எக்ஸாம் எழுதிடுங்க. இது வந்து ரிலாக்ஸேஷன் நோட்டிஃபிகேஷனை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதையும் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.